சென்னையில இருக்கிற ஆவடியில நாங்க ஜம்போ சர்க்கஸ் வந்திருக்கோம். எங்க அப்பா கிட்ட ரொம்ப நாளா கேட்டு இருந்தேன். எங்க அப்பா இன்னைக்குதான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனால நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம். அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ்ல டிக்கெட் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் மேலே கிட்ஸுக்கும் ஃபுல் டிக்கெட்ஸ் தான். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 150, 250, 350. லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா கியூ இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, ஜிபே ஸ்வைப் பண்ணுறது இதுக்குன்னு தனியாக ஒரு கியூ இருக்கு. அங்கே போய் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆர்டிஃபிஷியல் அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருந்துச்சு. சரி வாங்க அவங்க பண்ணுற சர்க்கஸ்லாம் நம்ம பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானோடனே கொஞ்சம் தான் கூட்டம் இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்த்த உடனே ரொம்ப கூட்டம் நிறைய இருந்துச்சு. ஷோ ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜம்பிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொருத்தவங்க பிடிச்சது ரொம்ப இது வந்து ஒன்னே நான் மாதிரி அவர் இருக்கிற திங்ஸை வச்சு அவரே சூப்பராக பண்ணவங்க வந்து ஆஃப்ரிக்கன்ஸு இவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைமு ஒன்று கூட மிஸ் ஆகலை. அவங்க செம்மையாக பர்ஃபெக்டாக அவங்கள பார்த்தீங்கன்னா காலால் சுற்றுவாங்க, கையால் சுற்றுவாங்க, அந்த ரிங்கை வச்சு ஃபாஸ்ட்டாக சுற்றுவாங்க. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, எப்படி சுற்றுவாங்கன்னே தெரில. அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸே சூப்பராக. ஒரு ஈவெண்ட்லாம் முடியும் போது ஜோக்கர்ஸ் போடுவாங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் ஜோக்கர் சொல்லி ஹாப்பியாக இருக்க வைப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சைக்கிளை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஓட்டினாங்க. அதை விட சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டி கருல வந்துச்சு. அது நிறைய விளையாட்டுலாம் விளையாடிச்சு. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு டாக் வந்துச்சு. நம்ம என்ன நம்பர் சொல்லணுமோ அது நம்ம சொல்கிற நம்பரை எடுக்கும். அது வெறும் ரிங் வச்சு தான் சுற்றினாரு. ஆனால் ரொம்ப நேரமாக சுற்றினாரு. நம்ம கொஞ்ச நேரம் சுற்றினாலே தலை சுற்றிடும். ரொம்ப நேரமாக சுற்றிருந்தார். ஒரு 4 லேடிஸ் தான் வந்தாங்க. அவங்க சைக்கிளில் கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றினாங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதே ஆஃப்ரிக்கன்ஸ் தான் இருந்தாங்க. அதே பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஓகே, நம்மளாம் ஒரு ரிங்கு வச்சு சுற்றினாலே கீழே வந்துடுற ரிங்கு. இவங்க இத்தனை ரிங்கு வச்சு சுற்றுறாங்க. எவ்வளோ நேரம் சுற்றுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எனக்கு பிடிச்சதே இது ஒன்று தான். ரிங்குக்கு வெளியிலையும் ஓடுறாரு, ரிங்குக்கு உள்ளேயும் ஓடுறாரு, அதுவும் கண்ணை கட்டிட்டு ஓடுறாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று இருக்குமானே எனக்கு தெரியாது. அவ்வளோ சின்ன கூண்டுக்குள்ளே ரொம்ப அழகாக ஓட்டினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சொத்தமாக ஓட்டினாங்க. எனக்கு கோதே வலிச்சிச்சு. அதில் அவங்க வந்து கப்பன் சாசரு காலில் வாங்கி அறையில் வைக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல. அவங்க செம்ம ஐஸ்கிரீம் வைக்கிறேன், பாப்கார்ன் வைக்கிறேன்னு வந்து எங்களால் பார்க்கவே முடியல. அந்த ஷோவை பார்க்கவே முடியல. தப்பாக இருந்துச்சு. மயிலாட்டினா என்னதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க மயிலாட்டம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பப்போ ஜோக்கர்ஸ் வருவாங்க. ஆனால் சின்ன பசங்களுக்கு ஓகே. ஆனால் பெரியவங்களுக்கு அந்த அளவு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது. வந்து காலால் பேலன்ஸ் பண்ணி பால் ஜம்ப் பண்ணி வச்சு கோல் போட்டாங்க. அது ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது கயிறு மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கயிறை சுற்றினார் பாருங்க. அது அப்படியே ரிங்கு மாதிரியே சுற்றுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வெறும் ஜம்பிங் மட்டும்தான் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்சுதான் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. பட் பரவாயில்ல. ஒரு வீடியோ ஆஃப்ரிக்கன்ஸ் சொன்னாங்க. ஃபயர் டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மந்த்து 28ஓட ஜம்போ சர்க்கஸ் க்ளோஸு. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இப்பயே கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒன்று முக்கியமானது, நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.